விநாயகர் புராணம் மூன்றாம் பகுதி. அந்த தபஸ்வியின் பெயர் சிவனன். பிருகுமுனிவருக்கும் புலோமைக்கும் பிறந்த செல்வ புத்திரர் அவர். காட்டில் வேதனையுடன் தெரிந்த அரச தம்பதியரை பார்த்தார். அழகில் ஊர்வசியையும் ரம்பையையும் கலந்து வடித்தது போன்ற சுதைமையையும் அவளுடன் குரூர வடிவில் இருந்த சோமகாந்தனையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். பரிதாப நிலையில் இருந்த அவர்களை நோக்கி வந்த அந்த இளைஞரிடம், மகனே, நீ யாரப்பா? அழகு திருவுருவே, உன்னை பெற்றவள் நிச்சயம் புண்ணியவதியாகத்தான் இருக்க வேண்டும். உன் கண்களில் அன்பு பொழிகிறது. இளமை சுகங்களை சுவாசிக்க வேண்டிய இந்த பருவத்தில் தபசு கோலம் பூண காரணம் என்ன என பரிவுடன் கேட்டாள் சுதைமை. அவளது பேச்சிலிருந்த தாய்மை கனிவை உணர்ந்த சிவனன், அம்மா, நான் பிருகுமுனிவரின் புத்திரன். அருகிலுள்ள என் தந்தையின் ஆசிரமத்தில் பெற்றோருக்கு பணிவிடை செய்து வருகிறேன். தாங்கள் யார்? ஏன் இந்த மனிதருடன் இருக்கிறீர்கள் என தொழுநோய் பிடித்த சோமகாந்தனை நோக்கி கையை நீட்டினான். அவள் நடந்த கதையை கண்ணீருடன் கூறினாள். சிவனன் அவர்களுக்கு ஆறுதல் மொழி கூறிவிட்டு புறப்பட்டார். தந்தை பிருகுமுனிவரிடம் இது பற்றி கூறினார். மகனே, ஆதரவற்றவர்களை ஆதரிக்க வேண்டியது நமது கடமை அல்லவா? அவர்களை உடனே அழைத்து வா, வேண்டியதை செய்வோம் என்று பிருகுமுனிவர் கூறவும் சிவனன் உடனடியாக அங்கு வந்து சேர்ந்தார். அவர்களை அழைத்து கொண்டு தங்கள் ஆசிரமத்திற்கு சென்றார். அந்த ஆசிரமத்தில் எதிருமான மிருகங்களும் பறவைகளும் பூச்சி புழுக்களும் கூட ஒன்றுபட்டு இருந்ததை கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். புலியும் மானும் ஒன்றாக விளையாடின. சிங்க குட்டிகளுக்கு பசுக்கள் பால் கொடுத்தன. பாம்புகளும் மயில்களும் ஒட்டி உறவாடின. இந்த அதிசயங்களை எல்லாம் ரசித்தபடியே அவர்கள் ஆசிரமத்தை அடைந்தனர். பிருகுமுனிவரின் தேஜசான வடிவை பார்த்தவுடனேயே சோமகாந்தன் தனது வியாதி தீர்ந்துவிட்டது போல் உணர்ந்தான். ஐயனே, இந்த நோய் வந்ததற்காக நான் வருந்தியது என்னவோ உண்மைதான். ஆனால் இது மட்டும் வாராதிருந்தால் என் வாழ்வில் உங்களை போன்ற முனிவரை சந்திக்கும் பாக்கியத்தை நான் இழந்திருப்பேன். என் உள்ளத்தில் இருந்து எழுந்த உணர்ச்சியை வார்த்தைகளாக கொட்டினான். சுதைமை இன்னும் உணர்ச்சி வசப்பட்டாள். மாமுனிவரே, உங்களை பார்த்ததும் இவரது வியாதி தீர்வதற்கான நேரம் வந்துவிட்டதை உறுதியாக நம்புகிறேன். எனக்கு மாங்கல்ய பிட்சை தர வேண்டும். இவர் மீண்டும் தன்னிலை பெற வேண்டும் என்று அழுதாள். பிருகுமுனிவர் அவர்களை ஆசீர்வதித்தார். மகளே, நல்ல நேரம் வரும்போது ஒவ்வொரு மனிதனும் வரவேண்டிய இடத்திற்கு வந்து விடுகிறான். உனக்கும் நல்ல நேரம், அதனால்தான் இங்கு வந்தாய். கவலை கொள்ளாதே. உன் கணவரின் முகத்தை பார்த்ததுமே அவனுக்கு பூர்வ ஜென்ம கர்மத்தால் ஏற்பட்டுள்ள இந்த வியாதியை புரிந்து கொண்டேன். இதை குணப்படுத்துவது எளிது. நீங்கள் இங்கேயே தங்குங்கள். நான் விநாயகரின் சரிதத்தை உங்களுக்கு கூறுகிறேன். இந்த சரிதத்தை கேட்பவர்களுக்கு எல்லா நலமும் உண்டாகும். தீராத நோய்கள் தீரும். இழந்த செல்வம், ஆட்சி, அதிகாரம் அத்தனையும் திரும்ப கிடைக்கும் என்றார். பின்னர் அவர்களை ஆசிரமத்தில் தங்க வைத்து உணவு, உடை முதலியவற்றுக்கு ஏற்பாடு செய்தார். அன்றிரவில் சோமகாந்தனின் மனம் பல்வேறு சிந்தனைகளில் ஆழ்ந்தது. இந்த முனிவர் எனக்கு நோய் குணமாகிவிடும் என்கிறார். இவரிடம் மூலிகையோ மருந்துகளோ இல்லை. விநாயகரின் சரிதம் கேட்டாலே நோய் நீங்கும் என்கிறார். அதெப்படி சாத்தியமாகும்? நோயாளிகளுக்கு மருந்து வேண்டாமா? இப்படி சந்தேகித்தபடியே தூங்கி போனான். மறுநாள் காலையில் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்ததும் எங்கிருந்தோ பல பறவைகள் பறந்து வந்தன. சோமகாந்தனை அவை பிடுங்கி எடுத்தன. ஏற்கனவே தொழு நோயால் நைந்து தொங்கிய அவனது உடலில் இருந்த இரத்தமும் சீலும் கொட்டியது. வலி தாழாமல் அவன் அலறினான். மாமுனிவரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறியபடியே பிருகுமுனிவரின் பாதங்களில் விழுந்தான். மகனே, நீ என்னை நம்பாமல் இருக்கலாம். ஆனால் முழுமுதற் கடவுளான விநாயகரையே நேற்றிரவு சந்தேகித்தாயே. அதனால் தான் இப்படி நிகழ்கிறது என்று முனிவர் கூறியதும் தன் மனதில் நினைத்தது இவருக்கு தெரிகிறது என்றால் இவரின் தவசக்திற்கு அழிவேது என நினைத்தவன், மகா தபஸ்வியே, இந்த அறிவிலியை மன்னியுங்கள். அறியாமல் செய்த பிழைக்காக வருந்துகிறேன். இந்த பறவைகளிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். வலி உயிர் போகிறது என்றான். அவன் கதறுவதை கேட்டு சுதைமை ஓடி வந்தாள். முனிவரே,
தங்களையே அடைக்கலம் என நாடி வந்த எங்களுக்கு உங்கள் இல்லத்தில் ஒரு சோதனை என்றால் நீங்கள்தானே காக்க வேண்டும். என் கணவருக்கு ஏதாவது ஆகும் என்றால் அவரது உயிர் பிரியும் முன்பே என் உயிர் தானாக போய்விடும் என முனிவரின் பாதங்களை பிடித்து கெஞ்சினாள். அறியாமல் தவறு செய்த மன்னனை மன்னிக்க வேண்டும் என சீடர்களும் கெஞ்சினர். அனைவரது கோரிக்கையையும் ஏற்ற பிருகு முனிவர் அந்த பறவைகளை தனது ஒரே சப்தத்தில் விரட்டினார். தனது கமண்டலத்தில் இருந்த புனித நீரை சோமகாந்தன் மீது தெளித்தார். அப்போது பேரரவம் எழுந்தது. அதிபயங்கர சிரிப்பொலியுடன் சோமகாந்தனின் உடலில் இருந்து ஒரு பூதம் வெளிப்பட்டது. பிருகுவை தவிர எல்லோரும் நடுங்கினர். யார் நீ என அதட்டலுடன் கேட்டார் பிருகு முனிவர். 3ஆம் பகுதி நிறைவடைந்தது.